மக்களே பாருங்க நோன்பு வந்து இப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு 11ஆவது நோன்பு வந்து பிடிக்க போறோம். மாஷா அல்லாஹ். அண்ட் வெற்றிகரமா வந்துட்டு நம்ம 10 நோன்பு வந்து பிடிச்சாச்சு. ரொம்பவே நல்லா ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இஃப்தாருக்கு தான் வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு தர்பூசணி தான் அது. என்னடா மஞ்சள் கலர்ல இருந்துச்சு, ஏதோ வேறு ஏதோ ஒரு பழம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. அது வந்து தர்பூசணி தான். ஏதோ அது எல்லோவா இருந்துச்சு சரி நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். பார்த்தா உள்ளெல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. தர்பூசணி மாதிரியே அப்படியே தான் இருக்குது. அதை வந்துட்டு எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு அப்படியே அடிக்க ஆரம்பித்தாச்சு. அதை ஒரு ஜூஸாக வந்துட்டு கொண்டு வரலாம். பழஞ்சூஸ் வந்து ரொம்பவே குடிக்கணும் இல்லையா? இப்போ வந்துட்டு டீஹைட்ரேட்டாக வந்துட்டு ஆகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி குடித்தா மட்டும் பத்தாது. தண்ணி தேவை. அதுக்கு வந்துட்டு பழஞ்சூஸுகள் ஏதாச்சும் ஒன்று, தண்ணி பழம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று குடித்தா தான் வந்துட்டு கொஞ்சம் டீஹைட்ரேட் இல்லாமல் ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு கண்ட ஜூஸ் வந்து குடிக்காமல் வந்துட்டு பழஞ்சூஸ் வீட்டிலே பண்ண பழஞ்சூஸ் வந்து குடிங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத் வந்து டேஸ்ட்டுக்காக வந்து கலந்துக்கிட்டு அந்த ஜூஸ் வந்து போட்டாச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு மக்களே. வாட்டர் மெலன் ஜூஸ்லாம் நீங்கள் வந்துட்டு நோம்புக்கு நிறையாவே வந்து குடிங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து கிர்னி பழம் ஜூஸும் வந்து போட்டிருந்தோம். இந்த தடவை கொஞ்சம் பல்காகவே நாங்கள் வந்துட்டு சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பப்ஸு, அப்புறம் எப்பயும் போல் இருக்கிறதா வந்து போட்டிருந்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ்.